இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய கிளீனிங் டிப்பு உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் கிச்சன் டிப்பு இருக்குது. வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி கிளீனிங் பண்ண போகிறோம். அது என்ன பொருள்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. ஓகேயா? மசாலாவே இல்லாமல் மீன் குழம்பு ரெசிபி ஒன்று நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகேயா? வெல்கம் பேக் மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? ரமலான் மாதம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் முன்னாடியே கிளீனிங் வேலையை நம்ம ஆரம்பிச்சிடணும்ப்பா. பொதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேலையை பார்த்தா வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி அதேமாதிரி நம்ம பெட்ரூம் செட்டை வந்து நம்ம இன்றைக்கி ஒரு ரூமை வந்து க்ளீன் பண்ண போகிறோம்ப்பா. சரியா? அதுக்கு நம்ம எடுத்துருக்கிற பொருள் வந்து சாப்லைன் கம்போர்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு செட்டு பெட்ரூம் செட்டு நீ க்ளீன் பண்ணிடலாம். அதாவது கட்டில், பீரோ, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் ஒரு சோபாவுக்குள்ளே இது எல்லாத்தையுமே நீ க்ளீன் பண்ணிடலாம். சரியா? 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு தண்ணி நம்மளுக்கு போதும் க்ளீனிங் பண்ணுறதுக்கு. வேறு எதுவுமே ஊற்ற வேண்டாம். வந்து வெறும் இந்த கிச்சன் டவல் தான்ப்பா எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம தூக்கி போட்டுடலாம். இதையும் நம்ம வாஷ் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, இந்த மாதிரி வேலைகளை கொஞ்சம் ஈஸியாக ஆகிக்கிற வேண்டியது தான். அப்புறம் நம்ம வந்து திருப்பி துடைக்கிறதுக்கு ஒரு டவல் எடுத்துக்கிறோங்க. ஏதாவது ஒரு டவல் எடுத்துக்கிறோம். சுத்தமான துணியை எடுத்துக்கிறோங்க. இவ்வளோ தான் நம்மளுக்கு வேண்டிய பொருள். இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற பெட்ரூம் செட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்ப்பா. தொடச்சி எடுக்கணும். சரியா? அதெல்லாம் முக்கியமானதை மட்டும் நான் இன்னைக்கு க்ளீன் பண்ணுறேன். நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு இந்த பீரோவை ஃபுல்லாக எல்லாமே தொடச்சிருங்க. அது இடைக்கு ஃபுல்லாக எல்லாமே தூசியாக இருக்கும். இந்த மாதிரி டிசைனிங் உள்ளது அது தப்பாக வாங்கக்கூடாது. கொஞ்சம் வலுவலுன்னு உள்ளது வாங்கிக்கிட்டோம்னா டக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி டிசைனாக உள்ளது, இந்த பூ உள்ளது, அது உள்ளது, இது உள்ளதெல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதை பாதுகாக்கிறதும் பெரும்பாடாக இருக்குப்பா. அப்புறம் நம்ம நல்லா தொடச்சிட்டு தூசியாக இருந்தது ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா தொடச்சிட்டு காஞ்ச துணியை வச்சு காஞ்ச டவலை வச்சு நம்ம தொடச்சி விட்டுறணும். இல்லைன்னா வடுவடுவாக இருக்கும். எப்படி பூத்து போயிருந்துச்சு. இப்போ தொடச்சோன்னா பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுண்டு இருக்கிறாங்க. செட்டு வந்து வாங்கும்போது தண்ணி வச்சு தொடையக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. நம்ம க்ளீன் பண்ணலைன்னா நம்மளுக்கு மங்கி போய் கிடக்குது. நம்மளுடைய பீரோ நம்மளுடைய அதெல்லாம் நல்லா கொஞ்சம் பளிச்சுண்டு இருக்குது. இல்லைன்னா ரொம்ப மங்கி போயிருக்கு கலர். அதனால தான் இப்படி தொடச்சிக்கிறது. நான் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிறதும் சாப்லைன் மட்டும் போட்டிருக்குறோம். ஓகே, மேலே உள்ள பகுதி ஃபுல்லாக எல்லாமே தொடச்சாச்சு. ரெண்டாவது வந்து டெய்லி மழை வேறு பெய்கிறதுனால இந்த சைடு ரொம்ப அப்படியே பூத்து போன மாதிரி வேறு இருக்குப்பா. கேபினெட் உள்ளுக்கு பீரோ எல்லாமே பூத்து போயிருக்கு. எல்லாம் மர ஜாமானாக இருக்கிறனால ரொம்ப பூத்து போயிருக்கு. நம்ம பொதுவாகவே நல்லா கொஞ்சோன்னு துணியை நனைச்சி நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு தொடச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து காஞ்ச துணியை வச்சு தொடச்சிடணும். இவ்வளோ தான். அந்த இடைக்கில் ஃபுல்லாக எல்லாமே தூசியாக போய் அது அப்படியே ஒரு மாதிரியாக மங்கி போயிடுது. அந்த கலரே, அந்த கோல்டு கலரே அப்படியே நம்மளுக்கு வந்து அப்படியே மங்கி போயிடுதுப்பா. இது தொடச்சி க்ளீன் பண்ணால் தான் அந்த பீரோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது நான் பொதுவாகவே 1 மாதத்துக்கு ஒரு தடவை செய்வேன். திடீர்னு உடம்புக்கு முடியாமல் போச்சுன்னா 2 மாதம் வேறு நான் செய்கிறதுக்கு. வேலையால் விட்டு செஞ்சால் ரொம்ப தண்ணி வச்சு தொடச்சி அப்படியே போட்டு போயிடுறாங்க. அது ரொம்ப சிரமம் நம்மளுக்கு. திடீர்னு இந்த பொருள் வீணாக போயிடும். அதனால தான் இந்த பீரோவை மட்டும் நான் என்ன செய்கிறது, தொடச்சிக்கிறது. அப்புறம் இன்னொரு பெட்ரூம் செட்டையும் நான் தொடச்சிக்கிறதுப்பா. சரியா? இந்த அளவுக்கு அழுக்கு நம்மளுக்கு வருது. ஏன்னா நிறையா பூத்து போயிருக்கு. டெய்லி மழை பெய்கிறதுனால நம்மளுக்கு வெயில் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் நம்மளுடைய பீரோ, நம்மளுடைய கிச்சன் கேபினெட்டு கூட நிறையா பூத்து தாப்பா போயிருக்கு. அதை வேறு நீ துடைக்கணும். இந்த மாதிரி ஒரு வேலையாக நம்ம செஞ்சால் தான் ரம்லானுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து நம்ம ரம்லான் வந்தப்புறம் இந்த வீடியோ போடுவோன்னா இல்லை ரம்லான் முன்னுக்கே போடுவானு தெரியலை. ஆனால் இந்த எடுத்த டைம் பார்த்தா 20ஆம் தேதிக்கு வீடியோ எடுத்துருக்கிறேன். இது இந்த வீட்டு வேலை க்ளீனிங் வேலை வந்து 10 நாளாகவே செஞ்சுக்கிட்டு தாப்பா இருக்கிறேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் நம்மளுக்கு முடிஞ்ச படலை. இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த வேலையில் ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிக்கணும். இப்போ நம்ம பீரோ ஃபுல்லாக எல்லாமே தொடச்சாச்சு. ஓகே, நம்மளுடைய அலமாரியை நம்ம வந்து தொடச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம துடைக்கிறது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் துடைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சோபா இருக்கும், அதோட கட்டில் துடைக்கணும். அதோட துடைச்சிட்டு திறத்துலாம் நான் ஏற்கனவே போட்டுட்டேன். ஓகேயா? அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை தொடச்சி விட்டு ஃபேன் கூட தொடச்சாச்சு. போன வாரம் தொடச்ச வீடியோ போட்டேன்ல, அந்த ஃபேன்லாம் தொடச்சாச்சு. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு வேலையால் வர சொல்லியிருக்கிறேன். அவங்க வந்ததோட அவங்களோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. நம்மளுக்கு செய்ய முடிகிற வேலை மட்டும் தான் நான் செய்வேன். என்னால் செய்ய முடியாத வேலை வந்து நம்ம வீட்டுக்கு வேலையால் வந்ததோட அவங்களோட சேர்ந்து நானும் வேலை பார்ப்பேன். அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம வீடு வந்து நல்லா க்ளீன் ஆயிரும். அவங்களும் நோம்புக்குள்ளே வரவும் முடியாது. அதனால் நம்ம வந்து நோம்புக்கு முன்னாடியே கூப்பிட்றணும். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வருவாங்க. அதோட முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், க்ளீன் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம வந்து டச் அப் பண்ணிட்டு லைட்டாக பண்ணிக்கிற வேண்டியது. இந்த மாதிரி இடுமுடுக்காக இருக்கிற இடத்துக்குலாம் இந்த கிச்சன் டவல் வந்து ஈஸியாகவே போகும்ப்பா. இது வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது. அதனால் இதில் நம்மளுக்கு நஷ்டம் எதுவுமே கிடையாது. அதில் நம்மளுக்கு 80 பீசஸ் இருக்குது. இது துடைக்கிறதுக்கெலாம் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தொடச்சாச்சு, காஞ்சி துணி வச்சு தொடச்சாச்சு, நல்லா பளபளண்டு ஆகிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இவ்வளோ அழுக்கு நம்மளுக்கு இருக்குது. ஓகேயா?
இதை நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாஷிங் பவுட்ரு போட்டு லேசாக ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். மாநாட்டாக தூக்கி போட்டுடலாம். எல்லா இடமும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. சூப்பராக க்ளீன் ஆகிட்டாங்க பாருங்கள். இது மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணால் தான் அந்த பீரோ அந்த பெட்ரூம் செட்டு ரொம்ப சூப்பராக நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி கீழே துடைக்கும் போது ஒரு சின்ன சேர் மாதிரி போட்டுக்கிறோங்கப்பா. வயசானவங்களாக இருந்தீங்கன்னா சேர் போட்டுக்கிறோங்க. சிறு வயசுக்காரவங்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக துடைச்சிக்கிறலாம். இப்போ அவங்க அடுத்த டிப்புல போகலாமா? நம்ம வந்து வெங்காயம்லாம் வந்து நல்லா சுத்தம் பண்ணி நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு நோம்புக்கு. அப்புறம் தக்காளி இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வாங்கணும். ஏதோ இருக்கிறத வச்சு போட்டிருக்கு. பாதி வந்து ஐஸ் பெட்டிக்கில் வச்சுருக்கிறேன். அப்புறம் எலுமிச்சம் ஜூஸ் குடிக்கிறதுக்கு நம்ம வந்து நல்லா சூப்பரான எலுமிச்சம்பழம்லாம் வாங்கி வச்சுக்கிறணும். இதை வந்து சாறு புழிஞ்சு கூட வச்சுக்கிறலாம். உங்களுக்கு என்ன வசதியோ அதுபடி செஞ்சுக்கிறேங்க. ஓகேயா? இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மசாலே இல்லாமல் மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேயா? இது வந்து 1/2 கிலோ மீனுக்கு உள்ளது. 3லேருந்து 4 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3-4 பல் பூண்டு, ஒரு ஈடு மஞ்சள், உசுறு மஞ்சள் இல்லைன்னா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க. சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் மிளகா வந்து ஒரு 5லேருந்து 6 மிளகா போட்டுக்கிறோங்க. உரப்பு தக்கன போட்டுக்கிறோங்க. நான் வந்து 2 மிளகா போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு போடுறேன். ஓகே? ஏன்னா நம்ம வீட்டில் உரப்பு அந்த அளவுக்கு ஈடுபடாது. இதை மிக்சியில் நல்லா மசாலா மாதிரி அரைச்சிக்கிறோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் இதாக நம்ம அரைச்சிக்கிறணும். சரியாக இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கிறோங்க. இப்போ மீன் வந்து இந்த ரெசிபிக்கு இந்த மீன் குழம்புக்கு வந்து உங்களுக்கு வந்து மீன் வந்து கொஞ்சம் முள் இல்லாத மீனாக இருந்தால் நல்லது. ஓகேயா? ஓவரான முள் இருக்கும்ல, அந்த மீன் இந்த ரெசிபிக்கு சரியாக வராது. அதை மட்டும் கவனிச்சுக்கிறோங்க. அப்புறம் லெமன் கிராஸ், இது 1லேருந்து 2 நீங்கள் போடலாம். இது சும்மா ஒரு இதை வச்சினாலே உங்களுக்கு நிறையா வந்துடும். இந்த வருஷம் வச்சீங்கன்னா அடுத்த வருஷம் நோம்புக்கு நீங்கள் இந்த ரெசிபியெல்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஈஸியான வளர்ப்பு முறை தான். என்னமோ தெரில, ரொம்ப பேருக்கு இது வந்து வளர்க்க தெரியலையா என்னென்னு தெரியலப்பா. இந்த மாதிரி லேசாக இடிச்சுக்கிறோங்க. நம்ம வந்து வெட்டியும் போடலாம், இந்த மாதிரி இடிச்சும் போடலாம். லெமன் கிராஸ் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் இலை கூட நீங்கள் போடலாம்ப்பா. 2 இலையை நீங்கள் போடலாம். அதுவும் அந்த வாசத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க, வெந்தயம் போடுங்க. அப்புறம் வந்து அந்த லெமன் கிராஸை போட்டு நல்லாவே பொரியட்டும். அந்த வாசம் வந்து எண்ணெயில் இறங்கினதோட நம்ம செஞ்சு வச்ச மசாலாவே போடுங்க. இதுதான் மசாலா. வேறு குழம்பு மிளகாத்தூள் நமக்கு தேவையில்லை. எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லைப்பா. இவ்வளோ தான் நம்ம மசாலா போடுறது. ஓகேயா? அதுக்கப்புறம் புளித்தண்ணி நல்லா திக்காக நல்லா கரைச்சி வச்சுக்கிறோங்க. இது வந்து சட்னி கரண்டியில் 2 கரண்டி நான் ஊற்றுறேன். நல்லா திக்காக கரைச்சி அப்புறம் அதில் வந்து நல்லா வேகட்டும். மசாலா நின்று நல்லா வேகணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோங்க. குழம்புக்கு தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிடுங்க. ரொம்ப இந்த ரெசிபி ரொம்ப கூட தண்ணி ஊற்றிடக்கூடாது. சூப்பு மாதிரி ஆக்கிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா திக்கான குழம்பாக இது இருக்கணும். 1 கப்பு தண்ணி நான் ஊற்றுறேன். ஓகே? அப்போதே ஒரு பாதி கப்பு ஊற்றுறேன். இப்போ ஒரு பாதி கப்பு ஊற்றுறேன். 1 கப்பு தண்ணி முடிஞ்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்புறம் புதினா இலை, எதுவும் கொத்தமல்லி இலை, ஏதாவது இலைகள் வாசத்துக்குள்ளே இலையில் இருந்தால் நீங்கள் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்கள் எலுமிச்சை இலையோட போடலாம். அப்புறம் மீனை போடுங்க. தக்காளி இந்த மாதிரி 4 வெட்டி போடுங்க. வெண்டைக்காய் கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு நம்ம போடணும். வெண்டைக்காய் போடுங்க. போட்டு மூடி போடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது வந்து கொதிச்சா போதும். உங்களுக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இது ஒரு வித்தியாசமான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா? இந்த நாட்டில் இது வந்து அசாம் பிடாஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட வெள்ளை சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நோன்பு துறக்கவோ இல்லைன்னா சகருக்கோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. 2வது மீனை விரும்புகிறவங்க, மீன் குழம்பு விரும்புகிறவங்க இந்த ரெசிபியை ஒரு தடவைக்காவது நீங்கள் செஞ்சு பாருங்களேன். மசாலா இல்லாமல் குழம்பு பொடி இல்லாமல் நம்ம செய்கிற ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு பொடியே இல்லாமல் நம்ம மீன் குழம்பு செய்கிறோம். ஓகேயா? இது வந்து புளிச்சிக்கிட்டு உரைச்சிக்கிட்டு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மீனை மட்டும் ரொம்ப முள்ளுள்ள மீன் போடாமல் பார்த்துக்கிறோங்க. இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா திக்னஸ் இது போதும். நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து அப்படி மேலே வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம அடுப்பை அடைச்சிட வேண்டியது. வெள்ளை சாதத்தோட சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்க வளமுடன்.